தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/12/2014 வெள்ளிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் காலை 8:56 வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த நாள். தினத்தந்தியின் சார்பாக தினத்தந்தி பதிப்பகத்திலிருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களது வாழ்க்கை வரலாறு புத்தகம் அற்புதமாக வெளிவந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை வாங்கி படிக்க வேண்டும். அதில் 100 அத்தியாயங்கள் இருக்கிறது. 100வது அத்தியாயத்திலே என்னுடைய ஒரு கட்டுரை இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் என்று அதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அவருடைய ஜாதகம் அருமையான ஜாதகம். 12/12/1950 பிறந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இன்றைக்கு மத்திய அரசாலே அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விருது அவருக்கு கிடைத்திருக்கிறது. தினத்தந்தியின் சார்பாகவும் நமது சார்பாகவும் நாம் வாழ்த்துவோம். அவருக்கு திரு என்ற அடைமொழிக்குரிய திருவோண நட்சத்திரத்திலே அவர் பிறந்தவர். அவர் பிறந்த நட்சத்திரம் திருவோணம். இன்றைக்கு வெற்றி படிக்கட்டின் விளிம்பிலே ஏறிக்கொண்டிருக்கின்றார். விஷ்ணு அம்சத்திலே அவர் இருக்கின்றார். 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலமாக பிரவேசித்தவர் இன்று அபூர்வமான வாழ்க்கையில் இருக்கின்றார். ஆன்மீக சிந்தனை அவருக்கு நிறைய அதிகம். அருளாளர்களின் தொடர்புகளும் அவருக்கு உண்டு. அவருடைய ஜாதகம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். லக்னத்திலேயே அவருக்கு கேது. சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்கிறார். லக்னத்திலேயே அவருக்கு கேது. 2ஆம் இடத்திலே சனி. 2லே சனி இருந்தால் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பது போல இருக்குமாம். 2லே அவருக்கு சனி வாக்குஸ்தானத்தில். 4ஆம் இடத்திலே சூரியன். விருச்சிக ராசியிலே சூரியன். சூரியன் நன்றாக இருப்பதால் தான் விருச்சிகத்தில் சூரியன் இருப்பதால் விருத்தியம்சமாக அவருக்கு புகழ் கிடைக்கிறது. உலகளாவிய புகழ் பெற்றிருக்கின்றார். 5ஆம் இடத்திலே புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார்கள். கலைத்துறை அவருக்கு தொடர்ந்து இருக்கும். 6ஆம் இடத்திலே செவ்வாய் சந்திரன். செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். மாவீரனுக்குரிய ஒரு தன்மை செவ்வாய். எனவேதான் அவர் அதுபோன்ற வேடங்களிலே வெற்றிகரமாக நடித்திருக்கிறார். 7ஆம் இடத்திலே குருவும் ராகுவும். ஜென்மத்திலே கேது, 7லே ராகு. 10ஆம் இடத்தை சூரியன் பார்ப்பது போல் இருப்பதாலே தான் அவருக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றது. தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து வரலாற்று பொன்னேற்றிலே இடம்பெற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகம் அற்புதமான ஜாதகம். அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களது வாழ்க்கை வரலாறு என்று தினத்தந்தி வெளியிட்டிருக்கும் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதை வாங்கி படியுங்கள். அதிலே இன்னும் ஏராளமான விஷயங்கள் அதிலே இருக்கின்றது. பொதுவாகவே ஒருவருடைய ஜாதக அடிப்படையிலே நன்றாக இருக்க வேண்டும். பிறந்த தேதியை பாருங்கள். 12, 1, 2, 3. 3 என்று சொன்னாலே அது குருவினுடைய ஆதிக்கம். குருவருளும் திருவருளும் வேண்டும் என்று சொல்வார்கள். பல அருளாளர்களின் தொடர்பால் அவர் இன்றைக்கு ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து தெய்வீக சிந்தனையோடு தேசப்பற்று மிக்கவராகவும் இன்று கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நல்லவராகவும் வல்லவராகவும் அவர் விளங்குகிறார் என்றால் அவருக்கு அவருடைய பிறந்த ஜாதகம் கை கொடுத்திருக்கிறது என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். இன்றைக்கு 8லே சூரியன், 7லே சனி இருக்கிறார். எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வது தான் நல்லது. உடன்பிறப்புகள் பகையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். வரவு வந்த மறுநிமிடமே உங்களுக்கு செலவாகலாம். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். ரிஷபராசி நேயர்களே, வருமானம் 2 மடங்காக உயரும் நாள். இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோடு தனாதிபதி புதன் இணைந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். உடன் இருப்பவர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மிதுனராசினியர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். 8லே செவ்வாய் இருப்பதால் சந்தித்த நண்பர்களால் சங்கடங்கள் உருவாகலாம். உடன்பிறப்புகளும் எதிரியாக மாறலாம். வாங்கிய இடத்தை விற்கிற சூழ்நிலை வருகிறதே என்று கூட கவலைப்படுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள். மறக்க முடியாத சம்பவம் ஒன்று இன்று நடைபெறப் போகிறது. உங்களுக்கு யோகம் தரும் செவ்வாய் 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எனவே வீரதீர பராக்கிரமத்துக்குரிய செவ்வாய் சஞ்சரிப்பதால் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வருமானம் போதுமானதாக இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, குருச்சந்திர யோகம் செயல்படும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். நினைத்தது நிறைவேறும்.
நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் கூட நிறைவேறலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே சனி உச்சம் பெற்றிருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குடும்பச் சுமை கூடுகிறதே என்ற கவலை இனி மாறும். இன்று மாலை நேரத்தில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று நடைபெறப் போகிறது. வாகன மாற்றம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் செவ்வாயின் ஆதிக்கத்தால் செல்வநிலை மேலோங்கும் நாள். நாளிலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு. தாய் வழி தனலாபம் கிடைக்கும். தாமதமாக இருந்த காரியங்கள் இனி தடையின்றி நடைபெறும். பூமி யோகம் உண்டு. பொருளாதார நிலை விருத்தி அடையும். விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். சுற்றத்தார் போற்றும் அளவு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிரிகள் விலகுவர். இனிய நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நட்பால் நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். இன்று வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளில் முன்னேற்றம் கண்டு பெருமைப்படப் போகிறீர்கள். கல்யாண வாய்ப்புகள் கூட உங்களுக்கு கைகூடலாம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். விருந்தினர் வருகை உண்டு. அவர்களால் தொல்லையும் ஏற்படலாம். உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்களின் பகையால் உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தாமதப்படலாம். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுங்கள். விரயங்கள் கூடுகின்ற நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதனின் பலத்தால் பொருளாதார நிலை உயர்கின்ற நாள். 5ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனோடு கூடி 11இல் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். மீனராசி நேயர்களே, சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கை உங்களுக்கு உயரும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்னும் சில நாட்களிலே சனி பெயர்ச்சியாக இருக்கிறது. எனவே சனி பெயர்ச்சிக்கு முன்னதாகவே உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க சனி பகவான் வழிபாட்டை நீங்கள் இப்பொழுதிலிருந்தே மேற்கொள்ளலாம். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றங்கள் செய்ய நினைப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கிறது. வாகன மாற்று சிந்தனையும் மேலோங்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.